ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்திருக்கோம். எதுக்காகனா ரொம்ப நாளாக வந்து கனவுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேய் வர மாதிரி அதுமாரிலாம் பாம்பு துரத்துற மாதிரி அப்படிலாம் கனவு வந்துட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு சுற்றிட்டு வந்தால் எதாக இருந்தாலும் போயிடும். அதுக்கப்புறம் இவ ஐடியாவும் அவங்க அம்மாவும் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தானே போயிருக்கணும். ஆனால் வந்து அதை விட்டுட்டு நாங்கள் மீதி எல்லாமே பண்ணுவோம். அது ஃபஸ்ட்டு என்னென்னா பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போனோம். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எதுக்கடி பர்ச்சேஸ் பண்ணோம்? ஃபேர்வெல்க்கு சாரீ எடுத்தோம். அதுக்கப்புறம் செயின் அது இதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு எல்லாமே அதே மதிய நேரத்தில் கரெக்டாக எந்த நேரத்தில் வரக்கூடாதோ நாங்கள் கரெக்டாக அந்த நேரத்தில் தான் வந்து மதிய நேரத்தில் வந்தோம். எல்லாமே முடிச்சுட்டு ஃபேர்வெல்க்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே எடுத்தோம். அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட்ஜெட் ஆகிடுச்சு. அதெல்லாம் வேணாம் நீங்களே வச்சுக்கோங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வாங்க போனோம். அந்த அக்கா கிட்ட போய் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யூடியூபர் இவங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் மரியாதை வரும், இருடி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காதுலே வாங்கல. அது அவங்க கண்டுக்க கூட இல்லை. நீ என்ன சொல்றது, எனக்கு எதனா ஒரு ப்ராடக்ட்டை விற்றா ஆகணுன்ற மாதிரி தான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நாங்களும் எது தேவை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஃபைனலாக வந்துட்டு எதுக்கு வந்திருந்தோமோ சரி கோயிலுக்கு போகலாம், ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு தானே வந்தோம் அப்படின்ற மாதிரி சரின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு வந்துட்டோம். ஃபைனலாக சரின்னு கோயிலை சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே கரெக்டாக ஆஞ்சநேயர் உட்காந்துட்டு இருந்தார். ஃபஸ்ட் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் இப்படி ஆஞ்சநேயரை பார்க்குறோம். கரெக்டாக எங்களுக்கு நேராக வந்து அவரும் உட்காந்துட்டு ஆஞ்சநேயர் அதான் குரங்கு உட்காந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஏதோ ஆஞ்சநேயரே வந்த போல் இருந்துச்சு, எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் கோயிலெலாம் சுற்றிட்டு சரி வா வீடியோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு எங்களுக்கு. அதனால் வீடியோ எடுக்கிறதுக்காக இடம் தேடிட்டு இருந்தோம். அங்கேயே உட்காந்து வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா லைட்டு அது இதுன்னு அடிச்சுட்டே இருந்துச்சு. சரிவா ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து வீடியோ எடுக்கலான்னு. எந்த மரம் தெரியுமா? கோயில் இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அங்கே இந்த பிளாட்ஃபாரத்தில் உட்காந்துருவாங்க. நாங்கள் யாருமே உட்கார மாட்டாங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் உட்காடுறோம். எதுக்காக? வீடியோ எடுக்கிறதுக்காக. சரி அங்கே போயிட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் அங்கே ஃபுல்லாக வெயிலாக இருந்துச்சு, எதுவுமே எடுக்க முடியாது. அதுவும் இல்லாமல் பானிபூரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். பானிபூரி கடைக்கும் இப்போ இதெல்லாம் தாண்டி இப்படி போயிட்டு சுற்றிட்டு வந்தாலும் 1 கிலோமீட்டர், இப்படி போயிட்டு சுற்றிட்டு வந்தாலும் 1 கிலோமீட்டர். போய் ஃபைனலாக பானிபூரி சாப்பிட்டு மேடமுக்கு வந்து என்ன நல்லா முடிஞ்சதோ அந்த ப்ராடக்ட்லாம் செக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். இதுதான் எங்களுடைய டுடே விளாக். இதுவே நாங்கள் 3-4 டைம் எடுத்துட்டோம். மறுபடியும் எடுத்தோம். இதை நீ கண்டிப்பாக எடிட் பண்ணக்கூடாது. அப்படிலாம் இல்லை. சரி ஒரு வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணால் அப்போ தான் ஒரு சின்ன பையன் வந்து ஏதோ இவ்வளோ கலாச்சன்னு நினைக்கிறேன். அதுவும் திருப்பி இல்லை போகிறான். ஒன்று தான் கலாச்சேன். அதை வந்து அவன் என்னை திருப்பி என்கிட்ட சொல்லிட்டு போகிறான் அவன். சரின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருந்தோம். இன்னொரு மரத்தான கிட்டே இருந்துச்சா அந்த மரத்தான போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்குள்ளே 4-5 பசங்க வந்து அங்கே உட்காந்துட்டாங்க. சரி அவங்களை எழுந்து போன்னு சொல்ல முடியாதுல, அவனுங்க அப்புறம் நம்மளே திட்டிட்டு ஆரம்பிச்சிருவானுங்க. சரி டாடா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் போய் பானிபூரி சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். டாடா பாய் பாய். சூப்பர். கண்ணு குத்தியாச்சு. இவ தான் என் ஸ்கூல் ஃப்ரெண்டு. நான் இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை. இவ்வளோ நாள் காணதுக்கப்புறம் சில பேர்லாம் வந்து இதை நான் சொல்லி ஆகணும். சில பேர்லாம் வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. இப்போ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸே கூட எங்களுக்கு வந்து க்ளோஸாலாம் இருந்தாங்க. அவங்களெலாம் தாண்டி அவ்வளோவா யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் மட்டும் எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணுறது போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ வந்து கேரிங்கில் அப்படின்றேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அப்படியே ரொம்பவே பிடிக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுற போகிறோன்னா அவங்க ஓகே இதுதான் இவளுக்கு இருக்க பிரச்சனை போல் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் இவள் அப்படி கிடையாது. இவளே கேர் பண்ணி இப்படி இருக்கா அப்படி இருக்கா நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன். இவளை விட அவங்க அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க நம்ம பொண்ணு அப்படின்ற மாதிரி வச்சுட்டு அவ்வளோ பாசமாக நான் வந்து இதுமாதிரிலாம் எனக்கு கனவுல வந்துச்சு ஆண்டி அப்படின்னு போய் அவங்ககிட்ட சொல்கிறேன் நான். அது நம்ம பொண்ணுக்கே அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி கேட்குறது, அவங்க ரிலேட்டிவ்க்கெலாம் கால் பண்ணி கேட்குறது அப்படி இப்படின்னு எல்லாமே பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த டைம் எங்கள் அம்மா கிட்டலாம் போய் சொன்னேன் இதெல்லாம் கேட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி அவங்க சொன்ன ஐடியாக்காக தான் நாங்கள் இப்போ வந்து கோயிலுக்கு வந்திருக்கோம். கோயிலுக்கு வந்துட்டு லாஸ்ட்டாக முடிச்சுட்டு சாமியை பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இதுதான் எங்களுடைய டுடே விளாக். பாய்.